கடைசியாக ஒரு இஸ்லாமியரை போட்டே ஆக வேண்டும். எங்களுக்கு ஒரு தொகுதி திருப்போரூர், அங்கு இஸ்லாமியரை போட முடியாது. நாங்கள் 2 தொகுதியில் ஒரு தொகுதி இஸ்லாமியருக்கு வழங்குவதை ஒரு கடமையாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு இஸ்லாமியரை நாங்கள் போடுவதென்றால் ஷானவாஸைத்தான் போட வேண்டும் என்ற முடிவில் இருந்தபோது அப்துல் ரஹ்மான் குறுக்கிட்டார். அவர் தன்னுடைய வாய்ப்பை மறுபடியும் வலியுறுத்தினார். ஷானவாஸிடம் சொல்லிக் கொள்ளலாம், இந்த முறை நாம் அப்துல் ரஹ்மானுக்கு தரலாம் என்று நான் என்னுடைய சுயமான சிந்தனையிலிருந்து எடுத்த முடிவு. அது மேலோட்டமாக பார்த்தால் பிழையாக இருக்கும் என்று நீங்கள் கருதலாம். அது பிழையாக கூட இருக்கட்டும். ஆனால் ஷானவாஸ் கூடாது, அவரை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்டதல்ல. அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டது. அவ்வளவுதான். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. தம்பி பாலாஜியை பொறுத்தவரையில் அவர் எப்போதும் என்னோடு இருக்கக்கூடியவர். இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் பாலாஜி அடிக்கடி என்னோடு இருந்து என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து எனக்கு ஒத்துழைப்பு நல்கியவர். பொருளாதார ரீதியாக கூட கட்சி தலைமை அலுவலகத்தை புனரமைப்பு செய்தபோது அவருடைய பங்களிப்பு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது என்பதை யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஆகவே அவரை என்னால் சமாதானப்படுத்த முடியும், அல்லது நான் சொன்னால் அவர் கேட்டுக்கொள்வார், அல்லது என் தலைமையின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதனால் நான் எடுக்கிற முடிவில் அவருக்கு ஒரு நியாயம் தெரியும் என்று நம்பி நான் அந்த முடிவை எடுத்தேன். இன்னொருவருக்கு வாய்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.